வணக்கம் மக்களே. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு நைட்டோட 2024 வரப்போகுது. வரக்கூடிய அந்த புதிய வருஷத்தை நம்ம எல்லாருமே சகல ஆசீர்வாதங்களை பெற்று சீரும் சிறப்புமாக நீடூடி வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய யுவி நியூஸ் தமிழ் சார்பாக ஹாப்பி நியூ இயரும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நியூ இயர் வரும்பொழுது வருஷம் சென்னை மாநகர காவல் நிலைய உயர் காவல்துறை அதிகாரிகள் பல விதிமுறைகளையும் பல கட்டுப்பாடுகளையும் போடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷமும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது. அதோடைய செய்தி தொகுப்பு தான் இது உங்களுக்காக. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களே, வரக்கூடிய 2024 இந்த இரவு, அதாவது நைட்டு 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலை அதிகாலை விடிய காலைன்னு சொல்லுவாங்கள்ல, 1 மணி 2 மணி வரைக்கும் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லா இடத்துலையுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. ரொம்பவும் எப்படி சொல்கிறது, இந்த பொழுதுபோக்குக்காக நிறைய பேர் பைக் எடுத்துக்கிட்டு நிறைய சுற்றுவாங்க, நிறைய கற்றுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக சுமூகமாக நடக்கணும் அப்படின்றது தான் இந்த சென்னை மாநகர காவல்துறையினோட கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய புதிய ஆண்டை சந்தோஷமாக கொண்டாடணுன்றது தான், பாதுகாப்பாக கொண்டாடணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதன் அடிப்படையில் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை இருக்குல்ல, பீச் இருக்குது, அப்புறம் மால் இருக்குது, அப்புறம் ரெசார்ட்டு, ஹோட்டல்ஸு, சர்ச்சஸ்ஸு, டெம்பிள்ஸு, அப்புறம் மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக கூடுவாங்க, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நோட் பண்ணி அங்கெல்லாம் மொத்தமாக 18,000 போலீஸ் பாதுகாப்புக்காக இன்றைக்கி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 6,800 கேமரா, 480 செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் போகணும். இன்கேஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்னு, எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க, என்ன ரீசன் சொல்லிவிட்டு, ப்ளஸ் வாகனத்தை நீங்கள் ஓட்டாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா வேறு யாருனா குடிக்காதவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த வாகனத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ப்ளஸ் ரேஸ் பண்ணக்கூடாது, ரேசிங்ஸ் அதிகமாக பண்ணக்கூடாது. ரேஸ் பண்ணுறத பார்த்துட்டாங்க அப்படின்னா அது மாதிரி 6,800 கேமரா இருக்குதுன்னு சொன்னல, அந்த 6,800 கேமராவும் க்ளீனாக கேப்சர் பண்ணிவிடும். எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற முதற்கொண்டு க்ளீனாக கேப்சர் பண்ணிவிடும். ப்ளஸ் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வண்டியை சீஸ் பண்ணிவிடுவாங்க. வண்டியை சீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த உரிமமும் அந்த லைசன்ஸுக்கான அத்தாரிட்டியும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பீச்சில் போகிறாங்க, பீச்சில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களே, பீச்சில் மண்ணோட மண்ணாக அங்கே தான் நிற்கணும், பீச்சுக்கு கடலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் 8லேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நாட் அலவுட் ஃபார் பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு. தன்னுடைய சுய மதிப்பும் சுய கட்டுப்பாடும் இல்லாமல் ரொம்பவும் ஆணவத்திலையும் ரொம்பவும் அதிகாரத்திலையும் பல ஆக்ரோஷமாக நிறைய விபத்துகளும் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் கோரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, பாதுகாப்பாக கொண்டாடுங்க, முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பெண்களுக்கு எந்த சூழ்நிலையும் கெட்டதோ பிரச்சனையோ வராத வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏதாவது இடத்துல போய் கிண்டலோ கேலியோ செஞ்சீங்கன்னா இமீடியட்டாக அரெஸ்ட் ஆவீங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் கிட்டத்தில் உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நீங்கள் சேஃபாக இருங்க. எந்த சூழ்நிலையும் பெண்களை கேலி கிண்டல்லாம் பண்ணாமல் அவங்களுடைய செலிப்ரேஷன், அவங்களோட சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுங்க. உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய குடியிருப்புலாம் இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுதுலையும் நீங்கள் செலிப்ரேட் எதாவது பண்ணணும், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு பெரிய பெரிய மைக்லாம் வச்சு நீங்கள் பயங்கர சவுண்டாக வைக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு நீங்கள் முன்னாடியே அப்ரூவ்டு வாங்கின மட்டும்தான் அதை மாதிரி அலௌடு. ஸோ உங்கள் வீட்டாண்ட அப்பார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக போயிட்டு போலீஸ்கிட்ட ஒரு ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த லெட்டர் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. முழு பாதுகாப்பாக இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்திருங்கள் யுவி நியூஸ் தமிழ் சார்பாக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே, பை பாய்.